Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 3-year LLB ஹானர்ஸ் டிகிரிக்கு உண்டான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் பத்தின ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் இன்னைக்கு டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோயல் அதாவது ஹானர்ஸ் டிகிரிக்கு உண்டான செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க்குக்கான செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் ஃபார் 3-year LLB ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு பப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு வெப்சைட்டில். சரிங்களா? ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து 85.200 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. பிசி கேஸ்ட்டுக்கு வந்து 81.773 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 81.30 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கு வந்து 79 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 78, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 80 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 79. எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கிடையாது. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்காக எஸ்சி கேட்டகரியில் வெயிட் பண்ணுறீங்களோ தயவுசெய்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இல்லை, ஏற்கனவே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததியர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 77, வெயிட்டிங் லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட் வந்து 77, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 76 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து கட் ஆஃப் ரேஞ்சாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து என்னைக்கு டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு டேட்லேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14/10/2025 21/10/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது தீபாவளிக்கு மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய 10th 12th உங்களுடைய யூஜியோடைய ஓவரால் மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான அலாட்மெண்ட் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 22/10/2025 இந்த டேட்டில் நமக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணுறாங்க. காலேஜில் போய்ட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிறது 23/10/2025 27/10/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எலிஜிபிலிட்டி பர்சனுக்கு வந்து டேரெக்டாக வந்து மெயில் வரும். மெயில் வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதே மாதிரி வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் போட்டு லாகின் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதான். ஆன்லைனில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 85,000 வந்து நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லேருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.